தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதா சொல்லி அவதூறு பரப்பியிருக்காரு தமிழக காங்கிரஸ் எம்பி ஒருத்தர். இது மாதிரிலாம் பண்ணா அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. அவருக்கு செருப்படி பதிலடிய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. கூடவே திமுகவையும் காங்கிரஸையும் சேர்த்து வச்சு நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளையும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. அது என்னன்றத பார்க்கலாம். அடுத்ததாக தமிழக டாஸ்மாக்ல இடி ரைடு நடத்திருக்காங்க. அங்க மட்டும் இல்லாம தமிழகத்துல பல முக்கிய புள்ளிகள் மீதும் ரைடுகள் நடத்திருக்காங்க. அந்த ரைடுகள் மூலமா ஏகப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கணக்குல வராத ரொக்கங்களையும் சீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி எல்லாம் சொல்லி திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் இந்த திராவிட மாடல் அரசையும் கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பிருக்காரு ஐயா பழ கருப்பையா அவர்கள். அதையும் சேர்த்து பார்த்துடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, பழரசு சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பத விளக்கே என்று அழைத்து பாராட்டி புகழ்ந்து பேசினாரே. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று கழகத்தோழனை கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கிகளும் தம்பிகளும் அதிமுகவினரும் இந்த தாவேகாவினரும் என்னெல்லாம் சொல்றாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழே படிக்க தெரியாது, அவரால் ஒரு சென்டென்ஸ கூட ஒழுங்கா பிழை இல்லாம பேச தெரியாது, அவரு துண்டு சீட்டை பார்த்து படிச்சுதான் பேசுவாரு, அவருக்கு தமிழே தெரியலங்க அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லி எப்படிலாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு மாசா தமிழ்ல பேசுறாரு. துண்டு சீட்டு பார்க்காம எப்படி பேசியிருக்காரு பாத்தீங்களா? பாத்துக்கோங்க, உங்களுடைய கண்ணை நல்லா திறந்து காதை நல்லா திறந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த வீடியோவை பாருங்க. துண்டு சீட்டு பார்த்து கூட ஒரு தப்பாதான் பேசுவாரா சொன்னீங்க? பாத்தீங்கல்ல, துண்டு சீட்டே இல்லாம எப்படி பேசியிருக்காரு. என்ன இத மாதிரி மேடைகள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது இப்போ ஒரு கவிதை சொன்னார் பாத்தீங்களா? இந்த கவிதையை தான் நிறைய மேடைகள்ல பேசிட்டு இருந்தாரு. இந்த கவிதையை தான் எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பாரு. ரைட்டு, நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம். தமிழக காங்கிரஸ் எம்பியான திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதா சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு நான் கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பேசி அவர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. என்ன சொல்லி அவர் வீடியோ போட்டிருந்தாருன்னா, ஹிந்தி மொழி தெரியாததால் தான் தமிழ் மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறாததற்கு காரணம் என்று தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். உண்மையில் பாஜக ஆட்சிக்கு வந்து பாடத்திட்டத்தில் கல்வி முறையில் மாற்றம் செய்து 2014 முன்பு 10.6% தேர்ச்சியாக இருந்ததை இன்று 4.4% குறைத்து கிராமப்புற மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வை பற்றி யோசிக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளியுள்ளது தான் காரணம். தமிழக பாஜக தான் காரணம். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு. அதுவும் அண்ணாமலை அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதா சொல்லி அதுக்கு கண்டனத்தை வேற தெரிவிச்சிருக்காரு. சும்மாவே இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இந்த காங்கிரஸை போட்டு கலாய்னு கலாச்சி தருவாங்க. இதுல இவரு அண்ணாமலை அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதா சொல்லி இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா? இதெல்லாம் பார்த்து இந்த சங்கிகள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. சங்கிகளை விடுங்க, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா? அவர் காஃபி சாப்பிடுற மாதிரி காங்கிரஸை கலாச்சி தள்ளிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க இத மாதிரி வாண்டடா ஒரு கண்டென்ட்டை தூக்கி கொடுத்தீங்கன்னா மனுஷன் சும்மா இருப்பாரா? வச்சு செய்ய மாட்டாரு. அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, எப்படி தரமான செருப்படி பதிலடியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. தமிழக முதலமைச்சர் தொடங்கி திமுக மற்றும் ஒட்டுமொத்த ஹிந்தி கூட்டணி கட்சி எம்பிக்கள் அனைவருமே பொய் சொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஹிந்தி மொழி தெரியாததால் தான் தமிழ் மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெறவில்லை என்று நான் கூறியதாக திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் பொய் கூறியிருக்கிறார். அரசு உயர் பதவி வகித்த ஒருவர் அரசியலுக்காக இப்படி இணைய திமுக கைக்கூலிகள் போல் போலி செய்திகளை பரப்பும் அளவுக்கு தரம் இறங்கியிருப்பது வருத்தம் அளிக்கிறது. நான் பேசிய காணொலியை இத்துடன் இணைத்திருக்கிறேன். தமிழகத்தில் இருந்து கிராமப்புற மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெறும் சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதற்கு காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தாங்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளை முன்னிறுத்தி அரசு பள்ளிகளை செயலிழக்க செய்திருப்பது தானே தவிர மத்திய அரசு காரணம் அல்ல. கிராமப்புற மாணவர்கள் தேர்ச்சி குறைந்திருப்பதை ஒப்புக்கொள்ளும் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தமிழக அரசு பாடத்திட்டம் தனியார் பள்ளிகள் பாடத்திட்டத்தை போல தரமானவை இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறாரா?
தேசிய கல்விக் கொள்கை மூலம் தரமான கல்வி தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைப்பதை அவர் இனியாவது ஆதரிப்பார் என்று நம்புகிறோம். நாம எப்பவுமே இந்த திமுகவுக்கு சொல்லுவோம் இல்லையா, திமுக எதிரி இந்த பாஜகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகள்லாம் கிடையாது, இந்த திமுகவுக்கு எதிரி திமுகவினருடைய வாய்தானிட்டு. அத மாதிரிதான் இந்த காங்கிரஸ்க்கும் ஆல்ரெடி தமிழகத்துல இந்த மொழியை வச்சு, முக்கியமா இந்த மும்மொழி கல்வி கொள்கையை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த நேரத்துல சரியா பாருங்க, நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இவங்க போதுங்க, இவங்கள மாதிரியான ஆட்கள் இருந்தாலே போதும், தமிழகத்துல பாஜக ஈஸியா ஆட்சி அமைச்சிரும். ரைட், அண்ணாமலை அவர்கள் அந்த ட்வீட் கூட ஒரு வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த வீடியோவும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. In several education parameters, despite its two-language policy, Tamil Nadu's educational indices are much better than North Indian states. That's what the school education minister also argues. Why should you impose a model that has not really worked well even in northern states or a state that's performing well? To answer this question, sir, now we have to understand, they look at only GER. GER is the only data the Tamil Nadu government brings to say, look at gross enrollment ratio, we have crossed 50%. I am sure, Sam sir, you know it has also dropped down to 49. Tamil Nadu's gross enrollment ratio is not 51, it is dropping down 49. If you look at all the indicators, civil service, how many of us passed civil service? Last year Tamil Nadu 45. 10 years back we were at 120. How many of us get into medical colleges, IITs, how many of us get into it? Tamil Nadu has become one of the state which has got least number of entrants into all these higher educational institutions. Why is it not Tamil Nadu education minister not looking at that? Education is not about number of schools or number of toilets. It is also about quality. Tamil Nadu scores high because of access to education, because more schools. That is not them. Karmaveerar Kamarajaraya built 18,000 schools. Because of that, the access to education is good. That is why we are topping most parameter. Moment it comes to quality of education, why Tamil Nadu is in the bottom of all the tables, sir? அண்ணாமலை அவர்கள் சொல்றது எல்லாமே தமிழகத்துல பள்ளிக்கூடங்கள் அதிகமா இருக்கு, இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா அந்த கல்வியினுடைய தரம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கட்டினாலும் அந்த பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியானது தரமா இல்லைன்னா மக்கள் எப்படி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆவாங்க? இத மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா காங்கிரஸுடைய தமிழக எம்பி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எப்படி பச்சையா போய் சொல்லி அவதூறு பரப்புறாரு பாத்தீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது மாதிரிலாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லாருமே நம்பியிருப்பாங்க. டிஜிட்டல் யுகம், இப்போ எல்லார்கிட்டயுமே டெக்னாலஜி இருக்கு, இந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி போய் பேசுறீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை எப்படி சார் நம்புவாங்க? அண்ணாமலை அவர்கள் அந்த ட்வீட்ல சொல்லியிருப்பாரு பாருங்க, இணையதள 200 ரூபாய் கைகூலி ஊப்பிகள் போல ஒரு எம்பி இந்த மாதிரி அவதூறு செய்திகளை பரப்புறதை பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. நீட்டு உண்மைதான், இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்கள் தான் எந்த ஒரு விஷயமும் தெரியாம அவதூறு செய்திகள் பரப்புறாங்கன்னா ஒரு எம்பியா இருக்கக்கூடியவர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாமா? இப்படியாவா பேசுவீங்க? அனலைஸ் பண்ணாம இப்படியாவா பேசுவீங்க? திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அமைதியா இருந்தா கூட இந்த ஒரு விஷயம் பெருசா வெடிச்சிருக்காது, பூதாகரமா வெடிச்சிருக்காது. ஆனா இவரு வாய் விட்டு அவரே மாட்டிக்கினாரு. அவர் மாட்டினது மட்டும் இல்லாம திமுகவும் இதுல இழுத்து விட்டுருக்காரு. சும்மாவே திமுகவுக்கு இப்ப தமிழகத்துல ரொம்ப நல்ல பேர் இருக்கு, இதுல இவர் வேற இது மாதிரிலாம் பேசி திமுகவுக்கு இன்னும் நல்ல பேரை சேர்த்திருக்காரு பாருங்களேன். ஓகே, இப்போ திரு பழ கருப்பையா அவர்கள் இந்த திராவிட மாடல் அரச பொலிச்சின்னு காரி துப்பிருக்காரு. அந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எங்கேயா உலகத்துல வந்து அரசு அலுவலகத்தில் ரெய்டு நடந்திருக்கிறதா? தனி மனிதர்கள் வீடு, அரசு அலுவலகத்தையே தங்களுடைய வீடாக ஆக்கி கொண்டு பிளாக் மார்க்கெட்டிங் ஆபீஸாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அரசு அலுவலகத்திலேயே சோதனை நடக்கிறது. இதுவரை நடந்ததே கிடையாது. தலைமைச் செயலகத்துக்குள் எவரும் நுழைந்ததில்லை. ஒரே ஒரு முறை நுழைந்ததற்கு மிகப்பெரிய என்று தெரிவிக்கப்பட்டது. ஒரு சீஃப் செக்ரட்டரியை விசாரிப்பதற்காக உள்ளே நுழைந்ததற்கு அவர் அதற்குள்ளே தஞ்சம் புகுந்து கொள்கிறார், அடைக்கலம் புகுந்து கொள்கிறார். அதனாலே அது நடந்தது. ஆகவே இன்றைக்கு அரசாங்க அலுவலகத்திற்குள்ளேயே புலனாய்வு துறையெல்லாம் வருகிறதோ அன்றைக்கு உள்ளே இருப்பவர்களெல்லாம் முழுத்திருடன் என்றார். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாலும் இந்தி வராது. ஏனென்றால் உரிமை உன்னிடம் இருக்கிறது. என்ன, நீ இந்தி வரக்கூடாது என்பதற்காக எங்கள் மீது ரெய்டு நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறாயே. இந்தியை நாங்கள் எங்க இந்திய சிபிஎஸ்சியில் தான் இந்தி இருக்கிறது, இதுல எங்க இந்தி இருக்கிறது? இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பொய்யை ஒரு மந்திரி சொல்வது, துணை மந்திரி சொல்வது, இதை மக்கள் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் இந்த அரசியலை எப்படி நாம் பேச முடியும்? சொல்லுங்க, எப்படி பேச முடியும்? இது என்ன அரசியல்? சீமான் ஒரு பக்கம் உலர்கிறான், இந்த துணை முதல்வர்களெல்லாம் ஒரு பக்கம் உலர்கிறார்கள் என்றால் எப்படி நாம் இந்த அரசியலை
அதாவது ஒரு வாதத்தில் கருத்து வேறுபாடு இருந்தால் நாம் விவாதத்தின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். ஒரு பொய்யையே அட்டகாசமாக முன்வைத்து பேசிக் கொண்டிருப்பது என்று சொன்னால், உன்னை விட நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள், உதயநிதிக்கு சொல்லுகிறேன், உன்னை விட நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள். தமிழ் பாடப்புத்தகத்தில் 1வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஆனா அவனா ஈனா ஐயனா என்று உயிரெழுத்து போடுகிறாய், இக்கண்ணா இங்கண்ணா இச்சன்னா இட்டன்னா என்று மெய்யெழுத்து போடுகிறாய், உயிர்மெய் எழுத்து போடுகிறாய். அதோடு நிறுத்த வேண்டியதானே? கடைசி பக்கத்தில் ஜா ஷா ஹா சா இதையெல்லாம் எதற்கு கிரந்த எழுத்தை தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்குறாய்? இது தமிழ் எழுத்துக்களா? உனக்கு தெரியுமா? உங்க அப்பனுக்கு தெரியுமா? உன் பாட்டனுக்கு தெரியுமா? உன் பாட்டனுக்கு தெரியும், செய்வதற்கு தெம்பில்லை. உனக்கும் உங்க அப்பனுக்கும் தெரியாது. நான் சொல்லுகிறேன், எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜா சா ஹாவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாய்? உனக்கே முதலிலே மெய்யெழுத்திலே பேர் வருமா? நீ இசன்னா போட்டு எழுதுகிறாய். இசன்னா பெரிய தமிழ் எழுத்தா? நீ பெரிய சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறாய். இசன்னாவை சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்காவிட்டால் உன்னுடைய பேரை உனக்கு எழுத தெரியாது. தமிழில் எழுதுவதற்கு சொல்லலையா? இதெல்லாம் எதற்கு பேசுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் பேசுவதற்கு, எதிர்பேச்சு பேசுவதற்கு இந்த நாட்டில் ஆள் இல்லை. பேசுகின்றவனுடைய குரல் வெளியே கேட்கவில்லை. திரு பழ கருப்பையா அவர்கள் இசன்னான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் இல்லையா? இசன்னானா அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பெயர் ஸ்டாலின், இஸ்ஸு வருது இல்லையா? அந்த இஸ்ஸு, அந்த இஸ்ஸை நீங்க வடமொழிக்கிட்ட இருந்து கடன் வாங்கலாம்னா உங்களுடைய பெயரை கூட எழுத முடியாது. நீங்களா தமிழை பத்தி பேசலாமா? முதல்ல உங்களுடைய பெயர் தமிழ் பெயரா அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வியை திரு பழ கருப்பையா அவர்கள் கேட்கிறாரு. உண்மைதான், முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பெயர் இஸ்ன்னு வருது. அவருடைய பெயர் கூட பாருங்க வட எழுத்துல தான் ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கிறதே இஸ்ல தான் ஆரம்பிக்குது. இதே மாதிரிதாங்க காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த ஜோ ஜா இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது தமிழ் எழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. காமராஜரை கூட அவங்க காமராசர் தான் எழுதுவாங்க. இவங்களுடைய பெயர் என்ன? ஜோதிமணி தானே, ஜோ தானே போடுறாங்க. ஏன் சோ போடுறது இல்ல? சோதிமணின்னு ஏன் இவங்க போட மாட்டேன்றாங்க? இவங்க ஜோதிமணின்னு போட்டுப்பாங்களாம், ஆனா கர்ம வீரர் காமராஜருடைய பேரை காமராசர்னு போட்டுப்பாங்களாம். என்ன மேடம் இது? இவங்களே தமிழ் பற்ற பாத்தீங்களா? தமிழ் தமிழ் சொல்ற இவங்க ஒழுங்கா தமிழை ஃபாலோ பண்றது இல்ல. மத்தவங்கள ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, நீங்க தமிழ்ல பெயர் வைங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் அப்படியே வாரி வீசுவாங்க. நம்ம இந்த ரைடு விவகாரத்துக்கு வரலாம். அரசு அலுவலகங்கள்ல இது மாதிரி ரைடு நடந்ததே இல்ல, நடக்கவே விட மாட்டாங்க. ஆனா என்ன பண்றது, இவங்க எல்லாருமே பண்ற தப்புலாம் பண்ணி அந்தந்த ஆபீஸ்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதனாலதான் இது மாதிரிலாம் ரைடு நடத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. கரெக்ட் தான். அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் இதே மாதிரி ஒரு ரைடு நடந்திருந்தது. அந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு, திமுக எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டாங்க, இத மாதிரிலாம் பண்றது அவமானம் தெரியுமா? தமிழகத்தை நீங்க கூனி குறுக வச்சிட்டீங்க, தமிழகத்தை நீங்க தலைகுனிய வச்சிட்டீங்க, தமிழர்களை தலைகுனிய வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர் அப்படிலாம் பேசினாங்க. இப்போ யாராச்சும் பேசுறாங்களா? இல்லையே, வாயை திறக்கவே இல்லையே. திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. தொட்டுப்பார் சீண்டிப்பார் சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. இப்போ இத மாதிரி ரைடு எல்லாம் நடத்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் வீடியோ போடுவாரா? இது மாதிரி மத்திய அரசை எச்சரித்து வீடியோ போடுவாரா? எந்த பயனும் இல்ல. அதுவும் இந்த முறையும் டாஸ்மாக் விவகாரத்துலதான் ரைடு நடத்திருக்காங்க. என்ன ஆக போகுதோ, என்ன பண்ண போறாங்களோ, ஏன்னா ஏகப்பட்ட ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க, ஏகப்பட்ட பணங்களை சீஸ் பண்ணிருக்காங்க, பயங்கரமான டாக்குமெண்ட்லாம் இப்ப மத்திய அரசு கிட்ட மாட்டின்னு இருக்கு. ரைட், கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை பாருங்க. மதமாற்றம் செய்தால் மரண தண்டனை, மதமாற்றம் செய்தால் மரண தண்டனை. சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க சட்டம் கொண்டு வரப்பட்டதை போலவே பெண்களை சட்டவிரோதமாக மதமாற்றம் செய்பவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கும் வகையில் மத்திய பிரதேசத்தின் மத சுதந்திர சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட இருப்பதாக உலக மகளிர் தினத்தன்று மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அறிவிப்பு. எப்படி தரமான சம்பவம்ல? இது மாதிரியான சட்டம் இந்தியா முழுக்க வரணும். இந்தியா முழுக்க வந்தாதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் அடங்குவானுங்க, இல்லனா இஷ்டத்துக்கும் ஆடிட்டு தான் இருப்பானுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இந்தியாவின் முன்னாள் கடற்படை வீரர் குல்பூஷன் ஜாதவை ஈரானில் இருந்து பாகிஸ்தானுக்கு கடத்த ISIக்கு உதவிய பயங்கரவாதி முப்தி ஷா மீர் நேற்று தொழுகை முடிந்து வந்த பொழுது அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அந்த அன்னோன் கன்மேனுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கலாம். உண்மையாலேங்க அந்த கண்ணுக்கு தெரியாத, யாருன்னே தெரியாத அந்த கன்மேன் இருக்கார் இல்லையா, அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் தரமான சம்பவமா இருக்கு. போன வருஷமும் ஏகப்பட்ட பேர் இது மாதிரிதான் போய் சேர்ந்தானுங்க. இப்ப பாருங்க, இந்த வருஷமும் இத மாதிரி பன்றிஸ்தான் பயங்கரவாதி ஓரத்தை மேல போயிட்டு இருக்கான். கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க. வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை, மேகதாது அணை கட்ட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று தமிழக அரசு 1 மாதத்திற்குள் தெரிவிக்காவிட்டால் கர்நாடகத்தில் தமிழ் திரைப்படங்கள் ஓடாது என்று கன்னட சொலுவலி கட்சி தலைவர் வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை. சார், வாட்டாள் நாகராஜ் சார்,
தமிழ் திரைப்படங்கள் தமிழ்நாட்டிலேயே ஓடுறது இல்ல. இந்த லட்சணத்துல நீங்க கர்நாடகால ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் திரைப்படங்களை ஓட விட மாட்டோம்னு சொல்றீங்க. பரவாயில்ல, செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த தமிழ் படங்கள் இங்கே யாரும் மதிக்கிறது இல்ல, வெளியிலயும் யாரும் மதிக்க போறதும் இல்ல. அங்க ரிலீஸ் ஆனாலும் ஒண்ணுதான், ரிலீஸ் ஆகலனாலும் ஒண்ணுதான். நீங்க இது மாதிரி சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் இங்க கன்னட படத்தை நாங்க ரிலீஸ் செய்ய விட மாட்டோம், கன்னடர்கள் இங்க வரத்துக்கு நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்க அங்க தமிழ் திரைப்படங்கள் ஓடாது, நாங்க ஓட்ட விட மாட்டோம்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நீங்க ஓட விட்டாலும் அங்க ஓடாது. ஏன்னா இவனுங்க எடுக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் அந்த லட்சணத்துல தான் இருக்கு. சோ அதான் guys இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.